ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிற ஒரு விஷயம், இதுவும் என் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு தான். என்னால் மறக்கவே முடியாது. சின்ன வயசுலலாம் நம்ம அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா எல்லாருமே தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது, சாக்லேட் கொடுத்தா வாங்கக்கூடாது, அவங்க கூப்பிட்டா எங்கேயும் போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. அதோட ரிலேட்டபிளான விஷயம்தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயமும் கூட. நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஊருக்கு, எங்கள் வீட்டுக்கு எதிரில் எங்களுடைய நெருங்கின சொந்தம்னு கூட சொல்லலாம், அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு எதிரில் குடி வந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஊர் புதுசு இல்லையா, அதனால நான் படித்த ஸ்கூலில் அவங்க பொண்ணை சேர்த்து விட்டுருந்தாங்க. அவங்கள டெய்லி அவங்களுக்கு பழக்கமாகிற வரைக்கும் அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டிய பொறுப்பு வந்து என்னோடது. அப்படி தான் நான் டெய்லி பண்ணிகிட்டு இருப்பேன். சம்பவம் நடந்த அன்னைக்கும் நான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது. ஆனால் ஸ்கூல் முடித்து நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், அவங்கள காணோம். என்னை தவிர்த்து அவங்க யாரு கூடவும் போகவும் மாட்டாங்க. எப்பயுமே 10 நிமிஷம் லேட்டானா கூட எனக்காக வெயிட் பண்ணி என் கூட தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்கள ரொம்ப நேரமாக காணோம். 4 மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா 4:40 ஆகுது, 4:45 ஆகுது, அவங்கள காணோம். எனக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு நடந்து வந்துட்டேன். வீட்லேயும் அவங்களும் இன்னும் வீட்டுக்கு வரல, நானும் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு எல்லாருமே ரொம்ப பயத்தோடு தான் இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அவங்க அம்மா, அந்த தொலைஞ்சு போனாங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்ன நீ மட்டும் வர்ற, அவளை எங்க காணுமே, அவளுக்கு தான் வழி தெரியாது, உனக்கு தெரியல, நீ தானே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல. நானும் பயந்துக்கிட்டே அழுதுகிட்டே, எனக்கு தெரியலம்மா, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். தேடுறாங்க, எங்கேயுமே அவங்க கிடைக்கவே இல்லை. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்க்க அங்கேயும் இல்லை. ஏன்னா அவங்க புதுசாக குடி வந்தவங்கன்றனால அவங்களுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது. மணி 6 ஆகுது, 7 ஆகுது, எல்லாருக்குமே ஒரே பயம். இன்னும் அவங்க வரவே இல்லை, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்பி பார்த்தாச்சு, அங்கேயும் இல்லை. சரி, ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்டாவது ஃபைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது 9 மணிக்கு எங்கள் வீட்டு லேண்ட்லைனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. வீட்டுக்கு ஏதோ ஒரு 10ல் ஒரு வீட்டில் ஒரு லேண்ட்லைன் இருக்கும். எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் இருந்தது. எங்கள் வீட்டு நம்பருக்கு ஃபோன் கால் ஒன்று வந்தது. அதை எடுத்து பேசினப்போ, இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாருன்னே தெரியல எங்கள் வீட்டில் இருக்காங்க, உங்கள் நம்பர் கொடுத்து, இவங்க எங்கள் சொந்தக்காரவங்க தான், இவங்களுக்கு நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லி உங்கள் நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எங்கள் ஊரை தாண்டி பக்கத்து ஊரில் அவங்கள போய் எங்கள் அப்பா தான் போய் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்தவுடனே அவங்க சொன்ன விஷயம் அழுதுகிட்டே சொன்னாங்க. அவங்க நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா அவங்க ஒரு 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 12, 13, 14 வயசு தான். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க சொன்ன விஷயம், ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்து நான் வர்றதுக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆனனால அங்கே நான் பக்கத்தில் வந்து கடை இருக்குது, போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாமேன்னு அவங்க வெளியில் வந்தவங்கள யாருன்னே முகம் அடையாளமே தெரியாத ஒரு ஆள் வந்து வான்னு கூப்பிட்டதாகவும், அதுக்கு அவங்க போக மறுத்ததாகவும், அதுக்கு வந்து அவர் வந்து பாக்கெட்லேருந்து ஏதோ ஒன்று சின்னதாக பச்சை கலரில் ஏதோ எடுத்து அவங்க கன்னத்தில் தடவுனதாகவும் அவங்க சொல்கிறாங்க. அது தடவுன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருந்திருக்கு. ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம அரிச்சல் எடுத்துருக்கு. அவ்வளோதான் அவங்களுக்கு ஞாபகமே இருக்குது. அவங்களுக்கே நினைவு தெரிஞ்சு அவங்க யார் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அவங்க வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான், நல்லா முகத்தை கழுவி விட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு சுயநினைவே வந்திருக்கு. ஏன்னா அதுவரையே நீ யாருமா, எந்த ஊருமா, உன் பேர் என்ன, உன் தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்தில் இருக்காங்களா சொல்லு அப்படின்னு சொன்னப்போ கூட அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு நல்லா முகத்தை கழுவுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நினைவே வந்ததுன்னு அவங்களே அழுதுகிட்டே சொன்னாங்க. அது வந்து என்னன்னா மையோ மருந்தோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு இலையில ஒரு வசியம் பண்ற மாதிரி, அந்த இலையை வந்து நம்ம சாப்பிட்டாலும், நம்ம நுகர்ந்தாலும் நம்ம சுயநலவை, நம்ம கட்டுப்பாடை வந்து நம்ம இழந்துருவோமா. அந்த மாதிரி ஒரு இலை இருந்ததா அப்போ எங்க பாட்டி சொன்னதா எனக்கு ஒரு ஞாபகம். ரொம்ப அடர்ந்த காடுகளில் இந்த மாதிரி நம்மளை நிலை குலைய வைக்கிற, நம்மளை மதி மயக்கிற, மதி கெட்டு போக வைக்கிற இலைகள், பூக்கள், அதோடைய வாசம், இதெல்லாம் வந்து உண்மையிலே இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போல்லாம் இல்லை, ரொம்ப டீப் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடு, அந்த மாதிரி இதிலலாம் இந்த இலை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சரி, இதையே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கொடைக்கானலில் மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கான். அந்த இடத்துக்கு போகிற எல்லாருமே மதிக்கெட்டுருவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுடைய சுய நினைவை வந்து அவங்க இழந்துருவாங்க. இதனாலே அந்த காட்டுக்குள்ளே போனால் தொலைஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி வந்து பரவிட்டு இருக்கு. இது வதந்தியா உண்மையான்னு தெரியல. ஆனால் உள்ளே போன நிறைய பேர் வந்து தொலைஞ்சும் போயிருக்காங்க. இது வந்து உண்மை. அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு போட்டு 12 பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டு ஒரு போர்டே வச்சிருப்பாங்க கொடைக்கானல்ல. நம்ம அங்கே போய் பார்த்தவங்க எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மதிக்கெட்டான் சோலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு டெஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா,
ஏன் உள்ள போனா வந்து பயந்துடுறாங்க, ஏன் உள்ள போனா தொலைஞ்சிடுறாங்க, திரும்பி வர முடியல அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, உள்ள போனாலே வெயிலே வந்து உள்ளேயே பட முடியாத அளவு ரொம்ப இருட்டா இருக்குமா. அந்த இருட்டை பார்த்தவொடனே ஜென்ரலாகவே நம்மளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். நம்ம மட்டும் தனியாக உள்ளே போயிருக்கோம், இவ்வளோ இருட்டாக இருக்கே இந்த காடு, இதுவும் ஒரு காரணம். இன்னொன்று வந்து அந்த காடு வந்து மேஸ் மாதிரி கூட செயல்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ள ஒரு மேஸ்க்குள்ளே நம்ம நுழைஞ்சோன்னா நம்மளுக்கு எப்படி கன்ஃபியூஷன் இருக்கும், அந்த ஒரு கன்ஃபியூஷனை குழப்பத்தை வந்து அந்த காடு வந்து நம்மளுக்குள்ளே ஏற்படுத்துது. இன்னொன்று வந்து அங்கே உள்ள வந்து பறவைகளுடைய சத்தம், சின்னதாக வெளிச்சம் தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல வந்து பறவைகள் எல்லாமே பறந்து அந்த இடத்துல வந்து பறவைகள் எல்லாமே வந்து பறந்து நம்மளை வந்து தடம் மாறி வேற பகுதிக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுறதாவும், அந்த இடத்துக்கு போயிட்டா திருப்பி நம்ம எங்க இருக்கோம், இப்ப எப்படி நம்ம திரும்பி போறது அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள ஏற்படுறதாவும் சொல்றாங்க. இன்னொரு காரணம் வந்து அங்க இருக்க வந்து பழங்குடியினர், அவங்க வந்து மறைஞ்சே அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்களா. உள்ள யாரு போனாலும் அவங்கள வந்து அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, அவங்க வந்து பலி கொடுத்துருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆதி மனிதர்களோ பழங்குடியினரோ யாரு தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போகலைன்னாலும் உள்ள போய் 2 நாள் சாப்பிடாம இருந்தா நமக்கே ஒரு மாதிரி மயக்கமாயிரும். அப்ப வந்து ஏதாவது வனவிலங்கு வந்து நம்மள வந்து சாப்பிட்டுட்டு போனாலும் கேள்வி இல்லை. அதனால அவங்க தான் தூக்கிட்டு போய் நம்மளை சாப்பிட்டுருவாங்க, நம்மளை வந்து கொன்னுருவாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இதுல வந்து வனவிலங்குகளும் இருக்கு. ஏன்னா வந்து புலி, சிறுத்தை, சிங்கம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹாரிபிள் விலங்குகள் எல்லாமே வந்து உள்ள இருக்கனால எதுவுமே இதுக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து இந்த மதிக்கெட்டான் சோலையில ஒரு பூ வந்து பூக்கிறதாவும், அந்த பூவில இருந்து வர்ற நறுமணம் இல்ல அந்த பூ வந்து கீழே உதிர்ந்து கிடக்கும்போது நம்ம வந்து அதை மிதிச்சோம்னா அதுல இருந்து வெளிப்படுற ஒரு திரவம், அது வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு இந்த மயக்கம் வந்து வருது. இதனாலதான் வந்து நம்ம புத்தி பேதளிச்சு போயிடுறாங்க, உள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸே உள்ள போய் 2 பேர் தொலைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி தொலைஞ்சு போனவங்களை நாங்க வந்து எங்க டீமா போய் அதுக்கு அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தோம், அப்பயுமே நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம்னு அவர் சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள ஒரு குகை இருக்கதாவும், அந்த குகைக்குள்ள போதர் வந்து முருகனுடைய சிலையை நவபாஷணங்களால ஆன முருகன் சிலையை செஞ்சு உள்ள வச்சிருக்கிறதாவும், அந்த சிலையை வந்து பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி வந்து ஒரு ரூமர் வந்து பரவுது. இதுல வந்து உள்ள போனா தொலைஞ்சிருவாங்க, அதனால யாரும் அதுக்குள்ள போகக்கூடாது, அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி அதுக்குள்ள வந்து நம்மளை வந்து போக விடாம வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரியும் சொல்றாங்க. சரி, இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, அப்போ எங்க வீட்டுக்கு எதிரில் குடி வந்தவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி என் கண்ணத்துல ஒண்ணு தடவிட்டாங்க, அதனால வந்து நான் பயந்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னப்போ எல்லாருமே என்ன பேசிக்கிட்டாங்க, சுத்தி இருந்தவங்க, நான் இவ பொய் சொல்றா, இவ வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வந்து இந்த மாதிரிலாம் கதை கட்டுறா, வந்து ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, இந்த மாதிரி ஒரு இலைய தடவுனா ஒரு 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு நம்ம மெய் மறந்து போயிடுறோம், நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பிரமிப்பா யோசிக்கும் போது அதெல்லாம் உண்மைதான், அப்படியெல்லாம் உண்மையிலே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் இந்த மாதிரி மதிக்கெட்டான் சோலைன்ற அந்த இடம். உண்மையிலே மதிக்கெட்டான் சோலைக்குள்ள அந்த இலை இருக்கா, பூ இருக்கா, அதுக்குள்ள இருந்து திரவம் வருமா, அதனாலதான் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆகுதான்றது தெரியாது. நவபாஷண சிலை இருக்கா இல்லையா, அதை பாதுகாக்க தான் இந்த மாதிரி சொல்றாங்களான்னு தெரியாது. ஆதிவாசிகள் இருக்காங்களா, அவங்க தான் மக்களை தூக்கிட்டு போய் ஏதோ பண்ணிடுறாங்களா, அதுக்கும் எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிதான் நம்ம இயற்கை வளங்களவே பாதுகாத்துக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தையோ இது வதந்தியோ உண்மையோ இது வந்து பரப்பாம இருந்திருந்தா ஒருவேளை அந்த சோலை, அந்த அடர்ந்த காடு இந்நேரம் காணாம கூட போயிருக்கலாம். நிறைய கார்பரேட்ஸ் நிறுவனங்களா இருக்கட்டும், நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓனர்ஸா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஏன் அந்த இடத்த ஆக்குபை பண்ணி இந்நேரம் பிளாட் போட்டு கூட வித்திருக்கலாம். நம்ம வந்து இயற்கை வளத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யும் சொன்னா நல்லதுன்னா கண்டிப்பா சொல்லலாம். நம்மளால ஒரு மரத்தை வந்து வளர்க்க தான் முடியல, இருக்கிற வளத்தையாவது பாதுகாத்துக்கலாமே. ஸோ மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட்டோ பின்னாடியோ கார் பின்னாடியோ ஸ்கூல் பிளாக் போர்ட்லேயோ மட்டும் எழுதுறதோட நிப்பாட்டாம நம்ம இந்த மாதிரி இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. See you soon. Thank you. Bye. யூடியூப்னா அதுதானே, தமிழ் ஆங்கிலம்